வெல்கம் டு பிரஸ் ப்ரோக்ராம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரேஸ் சாங் ஸ்டார்ட் பண்ணலாமா? Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சூப்பராக ப்ரேஸ் சாங் பாடிட்டு வந்தீங்களா? இப்போ நம்ம ஆக்ஷன் சாங் பாடிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சூப்பராக ஆக்ஷன் பண்ணீங்க. இப்போ ஏசப்பாவை வர்ஷிப் பண்ணிட்டு வந்துடலாமா? பாடி உம்மை துதிப்பேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன்.
சூப்பராக வர்ஷிப் பண்ணீங்க. இப்போ நம்ம ஜெஃப்ரி அண்ணன் நம்மளுக்கு ஸ்டோரி சொல்ல போகிறாங்க. ஸ்டோரி கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்களா? பிரைஸ் லார்ட் குட்டீஸ், மீண்டுமா இந்த பிளஸ் ப்ரோக்ராமில் அண்ணா உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த வாரம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வசனம் பார்க்குறோம், அதோட அர்த்தத்தை என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி பார்க்குறோம் இல்லையா? இந்த வாரம் நம்ம எந்த மனப்பாடம் வசனம் பார்க்குறோமோ அதோட ஸ்டோரியை தான் நம்ம கேட்க போகிறோம். ஓகே, வசனம் என்ன அப்படின்னா, எல்லாரும் திருப்பிக்கங்க, எல்லாரும் பைபிள் வச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எடுத்துக்கங்க, 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 9வது வசனம். இன்னொரு வாட்டி அண்ணா சொல்கிறேன், 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 9வது வசனம். வேகமாக திருப்பி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாசிக்கலாம், எங்கள் அண்ணன் கூட சேர்ந்து வாசிங்க. நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். இதில் நம்ம முக்கியமாக அண்டர்லைன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்றது தான். ஓகே, இது யாரை பற்றி பேசுது? ஏலி தாத்தா இருக்கார்ல, அவர் சாமுவேல் கிட்ட சொன்னது தான் இது. ஓகே, என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சாமுவேல் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே சர்ச்சில் அவங்க அம்மா கொண்டு போய் விட்டுருவாங்க. சர்ச்சிலேயே தான் வளருவான். ஓகே, சர்ச்சில் இருக்கிற எல்லா வேலைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு சர்ச்சிலேயே வளர்ற ஒரு ஸ்மால் கிட் அவன். ஓகே, அப்படி அந்த சாமுவேல் என்ன பண்ணுறாரு, வளர்ந்துட்டே இருக்கும்போது ஒரு யங் பாய் உங்களை மாதிரி சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ என்ன நடக்குது, ஒரு நாள் அவர் படுத்துருக்கிறப்போ சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. கேட்ட உடனே நம்மளை யார் கூப்பிட்றா? டக்குன்னு சாமுவேலுக்கு என்ன தோணுது, இங்கே ஏலி தாத்தா தானே இருக்கிறாங்க, அப்போ ஏலி தாத்தா தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ஏலி தாத்தா கிட்ட போய், தாத்தா என்னைய கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, இல்லை நான் உன்னைய கூப்பிடலப்பா அப்படின்னு சொல்லி நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். 2வது தடவையும் போய் படுத்து தூங்கலான்னு போகிறப்போ சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா திருப்பியும் சவுண்டு கேட்குது. ஏலி தாத்தாட்ட போய், தாத்தா நீங்கள் என்னைய கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை அப்படின்னு சொல்லி, இல்லைப்பா அப்படிலாம் எதுவும் இல்லை, நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. 3வது தடவையும் அதே சவுண்டு, சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு கேட்குது. இந்த வாட்டியும் ஏலி தாத்தாட்ட போய் கேட்குறப்ப ஏலி தாத்தாக்கு புரிஞ்சிச்சு. ஓகே, அப்போ ஆண்டவர் தான் சாமுவேலை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி ஏலி தாத்தாக்கு புரிஞ்சிச்சு. உடனே ஏலி தாத்தா தான் இந்த வசனத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சாமுவேலை நோக்கி, சாமுவேலை பார்த்து, நீ போய் படுத்துக்கோ. ஓகே, நீ போய் படுத்துக்கோள், உன்னை கூப்பிட்டா, உன்னை திருப்பியும் கூப்பிட்டா, அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றார். சாமுவேலும் அதே மாதிரி போய் படுத்துக்கிட்டு வெயிட் பண்ணுறான். ஓகே, வெயிட் பண்ணிட்டு திருப்பியும் சவுண்டு கேட்குது, சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு சொல்லி சவுண்ட் கேட்டதும் இந்த வாட்டி சாமுவேல் என்ன பண்ணுறான், ஏலி தாத்தா கிட்ட வரானா? இல்லை, டக்குன்னு எந்திரிச்சிட்டு கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, யோசிச்சு பாருங்க, முதல் தடவை கூப்பிட்டப்போ ஏலி தாத்தா கிட்ட போயாச்சு. 2வது தடவை கோவம் வந்திருக்கும், என்னடா அப்போ தான் இல்லைன்னு சொன்னார், திருப்பியும் கூப்பிட்றாரு. 3வது தடவையும். ஆனால் சாமுவேல் அவ்வளோ ஹம்பிளாக அவ்வளோ பொறுமையோடு இருக்கிற ஒரு பையன். ஓகே, ஸோ அதனால தான் ஆண்டவர் அவனை 3வது தடவையை தாண்டி 4வது தடவையும் கூப்பிடுறப்போ ஏலி தாத்தா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் கிட்ட கேட்குறாங்க. நீங்களும், நான் சின்ன பிள்ளை, ஆண்டவர் என்கிட்டலாம் பேசுவாரா அப்படின்னா உங்ககிட்ட தான் ஆண்டவர் மெயினாக பேசுவார். ஏன்னா சின்ன குழந்தைங்கள தான் ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாரையுமே ஆண்டவருக்கு ஈக்குவலாக பிடிக்கும். ஆனால் சின்ன பிள்ளைங்களை பார்க்குறப்போ நம்மளுக்கே ஒரு சின்ன குழந்தை, உங்களை விட சின்ன குழந்தைய பார்க்குறப்போ சந்தோஷமாக இருக்குல்ல, அதே மாதிரி ஆண்டவருக்கும் உங்களை பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நீங்களுமே, நான் இப்போ இந்த ப்ரேயர் பண்ணுறது, பைபிள் வாசிக்கிறதுலாம் ஏதோ பெரியவங்க பண்ணுற வேலை, எனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்களும் என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப பக்தியோட ஆண்டவர்கிட்ட எப்போ போய் நின்னாலும் ஆண்டவர் நான் பேசுகிறதையும் கேட்குறாரு அப்படின்ற மைண்ட் செட்டில் நம்ம போய் ப்ரேயர் பண்ண போகணும். நிறைய நேரத்தில் அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்றதுக்காண்டி நம்ம ப்ரேயர் பண்ணுற ஆளாக இருந்தால் இன்றைக்கி தான் அதுக்கு லாஸ்ட். ஓகே, இதுக்கப்புறத்துலேருந்து நம்ம எப்போ ப்ரேயர் பண்ணாலும் சரி, நம்ம எப்படி தான் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா, ஏசப்பா என் ஜெபத்தை கேட்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம ப்ரேயருக்கு போகணும். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் ஏசப்பா என் ஜெபத்தை கேட்குறாங்கன்றது. அடுத்த முக்கியமான விஷயம், ஏசப்பாவும் என்கிட்ட பேசுறாங்க அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, ஏசப்பா என்கிட்ட பேசுறாங்க, நான் சின்ன பிள்ளை, என்கிட்ட ஏசப்பா கண்டிப்பா உங்ககிட்டயும் ஏசப்பா பேசுறாங்க. ஓகே, ஸோ அதனால அந்த முழு நம்பிக்கையோட எப்போ இதுக்கப்புறம் ப்ரேயர் பண்றதுக்கு போய் நம்ம உட்கார்ந்தாலும் ஏசப்பா என்கிட்ட பேசுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம ப்ரேயர்ல உட்கார்றப்போ அவருடைய மெல்லிய அமர்ந்த சத்தம் உங்க காதுலையும் கேட்கும். ஓகே, ஆண்டவர் பேசுறதை உங்களால உணர முடியும். ஓகே, ஸோ அதனால இனிமே ப்ரேயர்
பைபிள் ரீடிங் எதுவாக இருந்தாலும் சரி தான், ஆண்டவர்கிட்ட நான் பேசுகிறேன்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ, ஆண்டவரும் என்கிட்ட பேசுகிறாரு அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம அந்த ப்ரேயரில் போய் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். என்ன குட்டீஸ், அண்ணன் பேசுகிறது புரியுதா? ரெண்டே விஷயந்தான். நாம் ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம், ஆண்டவரும் பதிலுக்கு நம்மக்கிட்ட பேசுகிறாரு அப்படின்ற நம்பிக்கையே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ வசனத்தை மறந்துடக்கூடாது. அண்டர்லைன் பண்ண வேண்டிய அந்த வசனத்தை மட்டும் அண்ணன் இன்னொரு வாட்டி வாசிக்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்குறேன். ஆண்டவரே நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், நான் ஒபே பண்ணுறேன், நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்கன்றதை நான் நம்புகிறேன் அப்படின்றது தான் இன்றைக்கான ஸ்டோரிஸ். என்ன குட்டீஸ், இந்த வாரம் ஸ்டோரிஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணன் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் குட்டீஸ். காட் பி வித் யூ ஆல். லவ் யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக மெமரி வேர்ஸ் படிக்க போகிறோம். எல்லோரும் ரெடியாக இருங்க. பிரைஸ் லார்ட். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? வசனம் படிக்க தயாராகிட்டீங்களா? உங்கள் பைபிளை எடுத்துகிட்டு வாங்கங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஒரு சிலர் சொல்கிறீங்க எனக்கு இந்த வசனம் தெரியும் சொல்லிட்டு, சேர்ந்து படிக்கலாமா நம்ம? அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். வெரி குட். என் கூட அழகாக சேர்ந்து சொன்னீங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க பாப்போம், எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. வெரி குட், சூப்பராக சொன்னீங்க. சீக்கிரம் வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வசனம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? எல்லாரும் படித்து ஸ்ரீனு தெரிய நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன் லெசன் பார்க்க போகிறோம். பிரைஸ் லார்ட் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சம்மர் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு கூட பிளஸ் ப்ரோக்ராமில் நம்ம சர்வன்ட் லீடர்ஷிப்புங்கிற டாப்பிக்கில் ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ நான் இங்கே வந்து என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுருக்கேன்னா, ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் டவல், ப்ளஸ் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டால் வச்சுருக்கேன். ஓகே, யூதர்களுடைய ஒரு பழக்கம் என்னன்னா, யூதர்கள் என்ன யூஸ் பண்ணுவாங்க நடக்கிறதுக்கு, வார் வச்ச செப்பல் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ நிறையா இடங்களுக்கு போகிறதுக்கு அவங்க நடந்து தான் போகணும். அப்படி அவங்க வந்து இந்த வார் வச்ச செப்பல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்க நடந்து போகும்போது ஆப்வியஸாக அவங்களோட கால் வந்து என்ன ஆகும்னா தூசி படியும். ஸோ தூசி படியும் போது இப்போ ஒரு இடத்துக்கு வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன ஆகும்னா, அவங்களுடைய வேலைக்காரர்கள் அவங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, இவங்க தான் அங்கே ஒரு யூதர் நம்ம வச்சுக்கோங்க, அவங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்தோடனே அவங்க வந்து இப்படி ஒரு பவுலில் தண்ணி வச்சுருப்பாங்க. வச்சது அவங்களுடைய கால்களில் நல்ல இந்த தண்ணியில் சுத்தமாக கழுவி எடுப்பாங்களாம். கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சுத்தமான டவல் வச்சு அவங்க வந்து நல்லா தொடச்சி விடுவாங்க அந்த தண்ணியை. ஸோ இப்படி தான் அவங்களுடைய ஒரு வழக்கம் இருந்துச்சு. ஓகே, ஸோ ஏசப்பா ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய சீஷர்களை கூப்பிட்டுட்டு டின்னர் சாப்பிட போனாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தபோது நடுவில் ஏசப்பா எந்திரிச்சு அவங்களுடைய இடுப்பில் வந்து ஒரு பெல்ட்டை கட்டிக்கிட்டு ஒரு ஷாலை கட்டிக்கிட்டு அவங்களுடைய சீஷர்கள் எல்லாருக்கும் இதே மாதிரி ஒரு அவங்களுடைய சீஷர்கள் எல்லார்ட்டையும் இந்த மாதிரி அவங்களுடைய கால்களை என்ன பண்ணாங்க, இதில் கழுவி சுத்தமான டவல் வச்சு எல்லாருக்கும் தொடச்சாங்களாம். ஸோ ஏசப்பாவுக்கு எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க குட்டீஸ்? 10 சீஷர்களா? 8ஆ? 12 சீஷர்கள். கரெக்ட். 12 சீஷர்கள் இருந்தாங்க இல்லையா? ஸோ இப்படி 12 சீஷர்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வேலைக்காரர் மாதிரி அவங்களுடைய கால்களில் கழுவி தண்ணி வச்சு கழுவி தொடச்சி விட்டாங்களாம். ஸோ இப்படி அவங்க 12 பேருக்கும் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கை வலிச்சிருக்கும் இல்லையா, முதுகு வலிச்சிருக்கும், அவங்க குனிஞ்சுதான் கழுவணும் துடைக்கணும். ஸோ முதுகு வலிச்சிருக்கும், கை வலிச்சிருக்கும். அதை மத்தியிலும் அவங்க ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க சீஷர்கள் மேலே இருக்கிற அன்பை வெளிப்படுத்துறதுக்காக இதை செஞ்சாங்க. ஸோ இதன் மூலமா அவங்க என்ன கற்றுக் கொடுக்க விரும்பினாங்க அப்படின்னா, அவங்க ஏசப்பா சீஷர்களுக்கு என்னவாலா இருந்தாங்க? ஏசப்பா அந்த சீஷர்களுக்கு என்னவா இருந்தாங்க அப்படின்னா, ஒரு லீடரா இருந்தாங்க இல்லையா, அப்புறம் ஒரு வழிகாட்டியா இருந்தாங்க. நம்ம வாழ்க்கையில எப்படிலாம் நடந்துக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டீச்சரா இருந்தாங்க. அப்படி இருந்தவங்க அது மட்டும் இல்லாம ஒரு வேலைக்காரராகவும் அவங்களுக்கு வந்து இருந்து சேவை செஞ்சாங்க. ஏன்? அவங்க மேல சீஷர்கள் மேல வச்சிருந்த அன்பு நிமித்தமா.
அது போல தான் நம்மளும் நமக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருப்பாங்க இல்லையா. சம்டைம் நமக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே வச்சுருப்போம். அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா கிளாஸில் வந்து நமக்கு வந்து கிளாஸ் லீடருங்கிற பொசிஷன் தருவாங்க சம்டைம். அதுக்கப்புறம் இல்லைன்னா ஸ்கூலில் வந்து ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படின்னு சில பேரை லீடர் ஆக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், நம்ம வந்து நான் தான் லீடர், ஸோ நான் சொல்கிறது நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு மாதிரி பாஸியாக பிஹேவ் பண்ணுறோமா? அப்படி இல்லாமல் நம்ம வந்து எல்லா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவங்களோட கோஆப்ரேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி, சில பேருக்கு வந்து ஹெல்ப் வேண்டியிருக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, அப்புறம் சில பேரை வந்து கைட் பண்ணி, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கைட் பண்ணி இந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணி ஒரு குரூப், அந்த குரூப்பை நம்ம வந்து கொண்டு போகும்போது நம்ம இயேசுப்பாவுடைய அன்பை அவங்களுக்குள்ள நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். ஓகேவா? இப்படி நம்ம செய்கிறதுனால யோவான் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல போட்டிருக்கு, இதை அறிந்து கொண்டு நம்ம அதன்படி செய்வோம்னா நம்ம பாக்கியவான்களா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் பிளெஸடா இருப்போம், மற்றவங்களுக்கும் பிளெஸ்ஸிங்கா இருப்போம். ஓகேவா குட்டீஸ்? காட் பிளஸ் யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் லெசன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இன்னைக்கு மிஷனரி ஸ்டோரியில் யாரை பற்றி சொல்லி கொடுக்குறாங்களே பார்க்கலாமா? ஹலோ குட்டீஸ், இந்த மிஷனரி ஸ்டோரி டைமில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு நியூ மிஷனரியை பற்றி பார்க்க போகிறோம். யாருன்னு பார்க்கலாமா? இவர் வந்து இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தவர். 1494 வருடம் அவர் பிறந்தார். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இங்கிலாந்து தேசத்தில் சபைகளில் பெரிய ஒரு சீர்திருத்தம் வர்றதுக்கு இவர் ரொம்ப உதவியானவராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் கிரேக்க மொழியிலிருந்து நம்முடைய பைபிளை வந்து ஆங்கில மொழியில் முதல்ல மொழிபெயர்த்தவர் இவர் தான். இவர் யார் தெரியுமா? அவரோட பேர் என்னன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கிறீங்களா? ஓகே, நான் சொல்கிறேன். இவர் தான் வில்லியம் டிண்டேல். எஸ் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம வில்லியம் டிண்டேல் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தவர். சிறு வயதிலேயே நல்ல ஒழுக்கமுள்ளவராகவும் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒபே பண்ணுற பிள்ளையாகவும் வளர்ந்துட்டு வந்தாங்க. வில்லியம் டிண்டேலுடைய பேரண்ட்ஸ் இவங்கள சின்ன வயசுலேருந்தே நல்ல கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக வளர்த்துட்டு வந்தாங்க. வில்லியம் டிண்டேல் அவர் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் BA MA பட்டமெல்லாம் படித்தார். அதுக்கப்புறமா அவருக்கு ரொம்ப பிடிச்ச இறையியல் பட்டம் படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவர் வந்து ஏசப்பாவோட ரொம்ப நெருங்கி ஜீவிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். நல்லா வந்து பைபிளை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு இருந்தார். குட்டீஸ், வில்லியம் டிண்டேலுக்கு 8 லாங்குவேஜஸ் தெரியுமா? ஹீப்ரூ, லாட்டின், கிரீக், இது போன்ற 8 லாங்குவேஜஸ் அவருக்கு சரளமாக பேசுகிறவராக இருந்தாராம். ஒரு நாள் வில்லியம் டிண்டேல் கிரேக்க மொழியில் இருக்கிற பைபிளை படிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ அவர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான காரியத்தை அவர் படித்தாராம். அதை படித்த உடனே அவருடைய மனசில் ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சுதான். அப்படி என்ன படிச்சிருப்பாரு? எஸ் குட்டீஸ், அவர் படித்தது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் எவ்வளோ பாவம் செஞ்சிருந்தாலும் ஏசப்பா கிட்ட உண்மையாக மன்னிப்பு கேட்கும்போது ஏசப்பா வந்து எல்லாவற்றையும் மன்னிக்கிறவராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து புது சிருஷ்டியாக மாற்றுவார். புதிதாக பிறந்த குழந்தைங்களை போல மாற்றப்படுவோம் எப்போ? நம்ம பைபிளை நல்லா படிக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கியமான சத்தியத்தை அவர் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்தார். ஸோ அவர் அந்த சத்தியத்தை அவர் உணர்ந்து கொள்ளனதுக்கு அப்புறமா அவர் முடிவெடுத்தார், நம்ம மட்டும் இல்லை எல்லா மக்களுமே வந்து பைபிளை படிக்கணும். ஏன் தெரியுமா குட்டீஸ்? நம்மெல்லாம் இப்போ வந்து பைபிள் ஈஸியாக நம்ம கையிலெல்லாம் கிடைக்குது அப்படித்தானே? நம்ம எல்லாரும் ஈஸியாக கையில் பைபிளை வாங்குகிறோம், படிக்கிறோம் அப்படித்தானே? ஆனால் வில்லியம் டிண்டேல் இருந்த அந்த காலகட்டத்தில் பைபிள் எல்லார் கையிலையும் கிடையாது. ஆங்கில மொழியில் பைபிள் கிடையாது. ஒரு சில லாங்குவேஜஸில் தான் பைபிள் இருக்கும். ஹீப்ரூ, லாட்டின், கிரீக், இது போன்ற ஒரு சில லாங்குவேஜஸில் தான் பைபிள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பைபிள் வந்து சர்ச்சஸில் இருக்கும், போதகர்கள்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. எல்லா மக்களிடத்துலையும் பைபிள் கிடையாது. அவங்க போதகர்கள் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே கேட்டு நடக்கிறவர்களாக தான் மக்கள் இருந்தாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களுக்கு பிடித்தமான சட்டத்திட்டங்களை மட்டுமே வந்து எல்லா ஜனங்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்க. அதனால நிறைய பேருக்கு வந்து ஆண்டவர் சொன்ன உண்மையான சத்தியம் தெரியாமலேயே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்த வில்லியம் டிண்டேல், இப்படி இருக்கக்கூடாது, எல்லா ஜனங்களும் ஆண்டவருடைய சத்தியத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி? எல்லாரும் அவங்களுடைய சொந்த மொழியிலேயே, தன்னுடைய தாய் மொழியிலேயே வந்து எல்லாரும் பைபிளை சரளமாக வாசிக்கக்கூடிய ஒரு நிலைமை வரணும். தங்களுடைய தாய் மொழியில் படித்தாதான் எல்லா காரியங்களையும் அவங்களால விளங்கி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாரு. ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இங்கிலாந்தில் இருந்து
அவர் வந்து ஆங்கில மொழியில் பைபிளை எப்படியாவது டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்ய ஆரம்பித்தார். அங்கே இருந்த கவர்மெண்ட் யார் அப்படின்னா அப்போ வந்து ரோம அரசாட்சி தான் நடந்து கொண்டிருந்தது. எந்த மொழியிலையும் பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது ஒரு கொலை குற்றமாக அவங்க வந்து கருதிட்டு இருந்தாங்க. ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு வந்து பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் கேட்கணும். கவர்மெண்ட் இருக்கிற அத்தாரிட்டிஸ் யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் இந்த காரியங்களை செய்ய முடியும். ஆனால் அதனால் வில்லியம் டிண்டேல் என்ன பண்ணார்னா போய் அப்போ இருந்த பிஷப் கிட்ட போய் லண்டனில் இருந்த பிஷப் கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறாங்க பைபிளை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வார்ன் பண்ணிட்டாங்க. ஆனால் வில்லியம் டிண்டேல் ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார். அதனால எப்படியாவது பைபிளை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு முடிவெடுக்க ஆரம்பித்தார். இங்கிலாந்தில் இருந்தால் நம்மளால் இந்த காரியத்தை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெர்மனிக்கு போயிடுறாரு. ஸோ ஜெர்மனியில் இருந்துட்டு தான் புதிய ஏற்பாடு முழுவதையும் வில்லியம் டிண்டேல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க. கிரேக்க மொழியிலிருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் நம்ம பைபிளை அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ரொம்ப சிரமங்களுக்கு மத்தியிலையும் நம்ம புதிய ஏற்பாடு முழுவதையும் அவங்க வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க குட்டீஸ். அதுக்கப்புறமா பழைய ஏற்பாடையும் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தன்னுடைய நண்பர் ஒருவர் மூலமாக வந்து அவர் காட்டி கொடுக்கப்படுறாரு. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா வில்லியம் டிண்டேலை பிடிச்சு ஜெயிலில் போட்டாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் வந்து 1.5 வருஷம் என்ன செஞ்சாருன்னா ஜெயிலேயே வந்து இருந்தார். அப்போ கூட ஜெயிலில் இருக்கும்போது கூட அங்கே இருந்த ஆட்கள் கிட்டலாம் வில்லியம் டிண்டேல் என்ன தெரியுமா கேட்பாரு, எனக்கு வந்து ஒரு பேப்பர் பென்னு ஒரு சின்ன லைட் மட்டும் கொடுங்க, ஒரு பைபிளும் கொடுங்க, நான் வந்து சும்மா இருக்கிறேன், நான் எந்த நேரத்துலையும் நான் சும்மா இருக்கக்கூடாது, நான் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாராம். குட்டீஸ், வில்லியம் டிண்டேல் அவங்க தனக்கு கிடைச்ச சிறு நேரத்தை கூட வீணாக செலவழிக்காமல் ஆண்டவருடைய வசனங்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இருந்தாங்க குட்டீஸ். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவர் வந்து சிறையில் தண்டனை அனுபவிச்சார். அதுக்கப்புறமா அப்போ இருந்த கவர்மெண்ட்டில் இருந்த ஹென்ரி 8 அப்படிங்கிற அரசர் வந்து வில்லியம் டிண்டேலை விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டாரு. ஸோ அவர்கிட்ட போய் இவங்க போய் நிற்கிறாங்க. அப்போ ஹென்ரி 8 வந்து கேட்குறாங்க, நீ வந்து இனிமே பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணுற இந்த ஒர்க்கை செய்யக்கூடாது, நீ அப்படி செய்யாமல் இருந்தால் உன்னை வந்து விடுதலை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அப்போ கூட டிண்டேல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிற காரியங்களை நான் எந்த காரணத்தை கொண்டும் செய்யாமல் இருக்க மாட்டேன், நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஹென்ரி 8 வந்து ரொம்ப கோபம் அடைஞ்சிடுறாங்க. அவரை வந்து கொலை செய்யும்படியான ஆணையை கொடுத்துட்றாங்க குட்டீஸ். தன்னுடைய உயிரே போகுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் கூட வில்லியம் டிண்டேல் அவங்க வந்து இந்த காரியத்திலேருந்து அவங்க பின்வாங்கவே இல்லை. நான் வந்து ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியங்களை நான் கட்டாயம் செய்வேன் அப்படின்னு அவங்களுடைய நிலைமையிலேருந்து பின்வாங்காமல் இருந்தாங்க குட்டீஸ். ஸோ இதன் காரணமாக அவங்க வந்து கொலை செய்யப்படுறாங்க, உயிரோட வந்து எரித்து கொல்லப்பட்டாங்க. ஆனாலும் அவர் அந்த தருவாயிலும் கூட சொன்னார், வில்லியம் டிண்டேல் அவங்க புதிய ஏற்பாடு மொழிபெயர்த்தார் இல்லையா, அந்த நிறைய பைபிளை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா எரிச்சாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்த வில்லியம் டிண்டேல் என்ன சொன்னாங்க, நீங்கள் இந்த பொருட்களெல்லாம் எரிக்கிறீங்க பரவாயில்ல, நீங்கள் என்னையும் எரித்தாலும் கூட நான் வந்து என்னுடைய உறுதியிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் வந்து உறுதியோடு இருந்தார். ஆண்டவர் மேலே வச்சிருந்த விசுவாசத்துலேருந்து அவர் வந்து குறையவே இல்லை குட்டீஸ். ஸோ அவங்களையும் என்ன செஞ்சாங்கன்னா உயிரோட வந்து எரித்து கொல்லப்பட்டாங்க. குட்டீஸ் பாருங்க, வில்லியம் டிண்டேல் தன்னுடைய உயிர் போகிற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட ஆண்டவரிடத்துலேருந்து பின்வாங்கவும் இல்லை, ஆண்டவர் சொன்ன காரியங்களை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இல்லை. ஸோ இதன் விளைவாக என்ன ஆச்சு தெரியுமா குட்டீஸ், 3 வருஷம் கழிச்சு யார் வில்லியம் டிண்டேல் அவங்கள இந்த காரியங்களெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மரண தண்டனை கொடுத்தாங்களோ, ஹென்ரி 8 அந்த அரசர் தானே மரண தண்டனை கொடுத்தாங்க. ஸோ அந்த அரசர் மூலமாகவே எல்லா ஜனங்களுக்கும் நம்மளுடைய பைபிள் இங்கிலீஷ் லாங்குவேஜில் மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா ஜனங்களுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி அவர் மூலமாகவே ஒரு ஆணை பிறப்பிக்கும்படியாக நம்மளுடைய ஆண்டவர் உதவி செய்தார். ஸோ யார் வந்து செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க வாயிலிருந்தே நம்முடைய ஆண்டவர் வந்து எல்லா காரியங்களையும் செய்யும்படியாக நமக்கு உதவி செய்தார். ஸோ இப்போ நம்ம எல்லா கையிலையும் வந்து நம்ம இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கோம் இல்லையா குட்டீஸ். வில்லியம் டிண்டேல் அவங்க முதல்ல கிரேக்க மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த அந்த பைபிள் தான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லார் கையிலையும் கிடைச்சிது. அந்த பைபிளை கொண்டு தான் கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு குட்டீஸ். பாருங்க, நம்ம எல்லார் கையிலையும் ஈஸியாக
நமக்கு பைபிள் கிடைக்குது. பைபிள் ஷாப் போனால் ஈஸியாக நம்ம வந்து பைபிள் வாங்கிட்டு வந்துடுறோம், அப்படி தானே? ஆனால் எத்தனை பேர் அந்த பைபிள் வந்து அழகாக ரீட் பண்ணுறோம்? பாருங்கள் குட்டீஸ், நமக்கு இந்த பைபிள் எல்லார் கையிலையும் ஈஸியாக கிடைக்கணும், எல்லாரும் அழகாக வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வில்லியம் டிண்டேல் மட்டும் இல்லை, அவரை போல் இன்னும் எத்தனையோ மிஷினரிகள் வந்து தங்களுடைய உயிரையே வந்து தியாகம் செய்திருக்கிறாங்க குட்டீஸ். ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த பைபிளை நம்ம கையில் எடுக்கும் போது அந்த மிஷினரிகளோட தியாகமெல்லாம் நம்மளுடைய நினைவுக்கு வரணும் குட்டீஸ். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம ஈஸியாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை பேர் நமக்காக பாடுபட்டிருக்கிறாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் உணர்ந்தவர்களாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை அழகாக படிக்கணும், ஆண்டவருடைய வழியில் நடக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம் குட்டீஸ். ஓகேவா? அடுத்த வீக் இன்னும் ஒரு இதே போல் ஒரு சூப்பரான மிஷினரியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நியூ மிஷினரி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா பைபிள் படிக்கிறத இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு சொல்லி தந்தாங்க. அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம டெய்லி சூப்பராக பைபிள் படிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இம்பார்ட்டண்ட்டான குயிஸ் செக்மெண்ட் பார்க்க போகிறோம். எல்லோரும் ரெடியா? ஹலோ குட்டீஸ், இந்த குயிஸ் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்பவும் சந்தோஷம். இப்போவும் நாம் போன வாரத்துக்குள்ள கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், லாஸ்ட் வீக் பிளஸ்ஸிங் தீம் என்ன? ஆன்சர், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். செகண்ட் கொஸ்டின், யோசியா ராஜாவாகும்போது எத்தனாவது வயது? ஆன்சர் 14. தேர்ட் கொஸ்டின், ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் எந்த தேசத்தை சார்ந்தவர்? ஆன்சர், இத்தாலி. ஆன்சர் சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குட்டீஸ். என்ன குட்டீஸ், இந்த வாரம் உள்ள ப்ரோக்ராமில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அது 2 கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கர்த்தர் சாமுவேலை எத்தனை முறை அழைத்தார்? செகண்ட் கொஸ்டின், முதலில் ஆங்கில வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர் யார்? தேர்ட் கொஸ்டின், இதுவரைக்கும் நம்ம பார்த்த டாப்பிக்லேருந்து ஒரு ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் மொத்தம் எத்தனை வசனங்கள் உள்ளன? என்ன குட்டீஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும் தானே? சீக்கிரமாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? இதே மாதிரி எல்லா ஆன்சர்ஸையும் எழுதி ஸ்க்ரீனு தெரிய நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பப்பட் சாங் வரப்போகுது.
ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உள்ள எல்லா ப்ரோக்ராமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? இதே மாதிரி இன்னும் சூப்பரான ப்ரோக்ராம்ஸோட நான் நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye.